வெல்கம் டு கார்கி கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஃபேமிலியோட ஜாலியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஃப்ரூட் ஜூஸ் போட்டுட்டு நட்ஸு கேக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸும் புது ஃப்ரெண்ட்ஸும் லைக்கும் கமெண்ட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க அந்த கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக்குக்கு நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் 3 ஆரஞ்சு பிழிஞ்சிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரெஷ் ஆரஞ்சு கிடைக்கலன்னா நீங்கள் பேக்கெட்டில் உள்ளது யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, செரி, இது டேட்ஸு, இது கருப்பு திராட்சை, கொஞ்சோண்டு பாதாமும் முந்திரியும், இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது இப்போ நான் ராத்திரி 9 மணிக்கு நான் இந்த மாதிரி ஊற வைக்கிறேன். நாளைக்கு காலம்பரை நம்ம அது நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு கேக் பண்ணலாம். இது அப்படியே மூடி வச்சிடலாம். இது இப்போது ஓவர் நைட்டு ஃபுல்லாக இது ஊறிடுச்சு. இனி கேக்குக்கு என்னெல்லாம் நம்ம தேவைங்கிறத பார்த்துக்கலாம். இது மைதா 1 கப்பு, பவுடர் சுகர் 3/4 கப்பு, மில்க் பவுடர் 1/4 கப்பு, பட்டர் 50 கிராம், கொக்கோ 1 டேபிள் ஸ்பூன், இது அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், இது கேஷ்யூநட். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை கேஸில் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எப்போதும் போல தான் நான் அதில் உப்பு மணல் எதுவுமே போடலை. இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இதில் நம்ம கேக்கு விட போகிற இதில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ வெண்ணெயை உருக்கின வெண்ணெய் இது இதில் விட்டுக்கலாம். இதில் பவுடர் சுகர் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு ரெண்டையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பாக்கி உள்ளது சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மில்க் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மைதாவை 1 கப்பு மைதாவை இதில் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/4 கப்பு ஃபஸ்ட்டு பால் விட்டுக்கலாம். இது பால் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம விட்டுக்கணும். அளவு சொல்ல முடியாது. இன்னொரு 1/4 கப்பு கூட விட்டுக்கலாம். இப்போ இன்னொன்று கூட விட்டுக்கலாம். மொத்தம் 3/4 இது 3/4 கப்பு நான் பால் விட்டுருக்கேன்.
இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற வினிகரும் இதில் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸை இதில் விட்டுக்கலாம். பபிள்ஸ் இல்லாமல் நல்லா தட்டிக்கலாம். இனி நட்ஸும் அது மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம இதில் வச்சுக்கலாம். கேஸ்கெட்டும் போட வேண்டாம், விசிலும் வைக்க வேண்டாம். நம்ம ரெடி ஆனோன்னு பார்க்கலாம். கரெக்டாக 50 நிமிஷம் ஆயிருக்கு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். விட்டவே இல்லை. நம்ம ஆறினோடனே எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டதுனால நம்ம எப்போவும் இது வேக வைக்கிறத விட கொஞ்சம் 10 நிமிஷம் கூட வைக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவோட செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.